வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்மீன் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பழனி சாப்பிட்ட அதே தட்டில் சோற்றை இட்டு கருத்தம்மா சாப்பிட ஆரம்பித்தாள். கையை கழுவிவிட்டு பீடி ஒன்றை புகைத்தபடி பழனி அடுக்களைக்குள் நுழைந்து அவள் அருகே அமர்ந்து கொண்டான். நான் உனக்கு பரிமாறுவேன் என்ன? அவள் பதில் சொல்லவில்லை. அவளுடைய இதய மலர் இன்ப உலகில் மலர காத்து கொண்டிருந்தது. வெது வெதுப்பான ஒளி கதிர்கள் அம்மலரை தழுவி கொண்டிருக்கின்றன. எனக்கு என்னமோ உபதேசம் பண்ணிப்புட்டியே, நீ மட்டும் நிறையவா சாப்பிட்ற? எனக்கு வயிறு முட்டி போச்சு. சோற்று கலத்துக்குள் அவன் பார்வையை செலுத்தினான். சோறு காணாதா? சோறு நிறைய இருக்குது, எனக்கு போதும். என்ன போதும்? போதாது. அவன் ஓர் அகப்பை நிறைய சோறு எடுத்து தட்டில் வைத்தான். போதும் போதும் என்று தடுத்தாள் கருத்தம்மா. ஆனாலும் அவன் போட்ட சோற்றையும் அவள் உண்டு தீர்த்தாள். கருத்தம்மா ஒரு குடும்பத்தின் தலைவியாக வாழ்க்கை நடத்தவிருக்கிறாள். இப்போது அவள் பழைய காதலி அல்ல, குடும்பத் தலைவி. இப்போது அவனும் ஒரு குடும்பத் தலைவன் ஆகிவிட்டான். சாப்பாட்டை முடித்து கொண்டு பாத்திரங்களையும் கழுவி வைத்துவிட்டு அவள் வந்தபோது அவன் கேட்டான், என்னென்ன சாமான் வாங்கணும் சொல்லு. எல்லா சாமான்களும் வாங்க கையில காசு இருக்குதா? தன் மடியில் இருந்த பொட்டலத்தை அவிழ்த்து அவன் எண்ணி பார்த்தான். 4 ரூபாய் இருந்தது. அன்று தனக்கு கிடைத்த தொகையையும் செலவு செய்ததையும் அவளிடம் அவன் கணக்கு சொன்னான். அன்று மீன் குறைவாகத்தான் அகப்பட்டது. கல்யாணத்துக்கு வாங்கியிருந்த கடனுக்கு ஒரு சிறு தொகை அன்று அவன் கொடுத்திருந்தான். மீதி பணம்தான் அவன் கையில் இருந்தது. கருத்தம்மா கேட்டாள், அப்போ இங்க எல்லாம் என்ன பங்கு போட்டு தராங்க? 50க்கு 50. எங்க பக்கத்துல எல்லாம் 60 தராங்களே. கருத்தம்மா தொடர்ந்து சொன்னாள். அடுத்த ஊர்ல கொடுக்கறாங்களேன்னு சொல்லி கேட்டு வாங்கி போடணும். பழனி அலட்சியமாக சொன்னான். இங்கெல்லாம் இப்படித்தான் தந்துகிட்டு இருக்காங்க. முன்னொரு சமயம் செம்பன் குஞ்சு எல்லா வேலையாட்களையும் ஒன்றாக சேர்த்து பங்கை 60ஆக உயர்த்திய நிகழ்ச்சியை கருத்தம்மா அவனுக்கு விளக்கமாக சொன்னாள். பழனி சொன்னான், இங்க அப்படி ஒண்ணு நடக்கிற வழியா இல்ல. என்ன என்ன சாமான்கள் தேவை என்று பழனி மீண்டும் கேட்டான். இப்ப போய் வாங்கிட்டு வரப்போறியா என்று கேட்டாள் கருத்தம்மா. ஆமா. சித்த படுத்து உடம்ப ஆத்திக்கிடலாமே. கடலுக்கு போயிட்டு வந்ததும் போகணுமா? கலையும் சட்டியும் வாங்க புருஷனை விரட்டி அனுப்பிப்புட்டா அப்படிம்பாங்க ஊர்க்காரங்க. சித்த படுத்துக்க என்றாள் கருத்தம்மா. அவள் சொல்வதும் சரிதான் என்று பட்டது பழனிக்கு. அவன் பாயை விரித்து படுத்து கொண்டான். மறுகணம் அவன் கருத்தம்மா என்று கூப்பிட்டான். அவளும் அவன் அழைப்புக்குத்தான் காத்து கொண்டிருந்தாளோ. என்ன என்று கேட்டாள் அவள். இங்க வா என்றான் பழனி. அவள் மிகுந்த வெட்க உணர்ச்சியோடு அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவன் உள்ளத்திலும் ஒரு நம்பிக்கை. தன்னை பேணி காக்கவும் வாழ்க்கையின் உயர்வு தாழ்வுகளில் பங்கு கொள்ளவும் தனக்கே சொந்தமான ஒரு ஜீவனை பெற்று கொண்டு விட்டோம் என்ற நம்பிக்கை தோன்றியிருக்கலாம். கருத்தம்மாவும் ஓர் உத்தம மனைவி என்று பெயர் எடுக்க தன்னால் இயன்றவரை முயற்சி செய்வாள் என்பதில் என்ன சந்தேகம்? அவன் அவளை தன் உடலோடு சேர்த்து இழுத்து கொண்டு பலம் பொருந்திய கரங்களால் இறுகத் தழுவிக்கொண்டான். உணர்ச்சி வசப்பட்டதில் மூச்சு திணறிவிட்டது அவளுக்கு. இமைகள் மூடிக்கொண்டன. அரை குறையாய் நினைவும் போய்விட்டது. அப்படியே படுக்கையில் சாய்ந்தாள் அவள். அவள் மற்றொருவனிடம் அன்பு வைத்தவள். அவனும் அவளிடம் தன் இதயத்தை கொடுத்திருந்தான். ஆனால் உண்மைதான் என்றாலும் அன்று வரை அவள் ஓர் ஆடவனின் கர ஸ்பரிசத்தை உணர்ந்தவள் அல்ல. அவள் மனம் அதற்கு ஆசைப்பட்டிருக்கலாம். இருந்தும் அவள் ஒருபோதும் வரம்பு மீறி நடந்து கொண்டதில்லை. இப்போது அவளுக்கு கல்யாணமாகிவிட்டது. உரிமையோடு ஒருவன் அவளை ஆறத் தழுவி கொண்டு விட்டான்.
அவளும் மனப்பூர்வமாக அதற்கு இடம் கொடுத்தாள். அவள் ஒருவனை நேசித்தாள் என்றாலும் ஸ்பரிச சுகத்தை, ஓர் ஆடவன் தன்னை தழுவிக் கொள்ளும்போது விளையும் இன்ப அனுபவத்தை, மூச்சு திணற அடிக்கும் மோகன வெறியை மற்றொருவனிடம் தான் தெரிந்து கொண்டாள். இனிமேல் அவள் அவனுடைய சொத்து. அவளுடைய உடலும் உள்ளமும் அவனுக்கே சொந்தமானவை. அவனுக்காகத்தான் தன் உடலை கரை படியாமல் காப்பாற்றி வைத்து கொண்டிருந்தாள். இனிமேலும் அவள் தன் உடலை காத்து புனிதமாக வைத்துக் கொள்வாள். பரவச வெறியில் எத்தனை நேரம் ஆழ்ந்து கிடந்தாள் என்பது அவளுக்கே தெரியாது. இளமையின் உணர்ச்சி வேகம் எத்தனை பயங்கரமானது! வெறி கொண்டு எழுகிற உணர்ச்சி அல்லவா அது. அது உடைப்பெடுத்து பெருகும் நீரோட்டம். அது தங்கு தடையின்றி பெருக்கெடுத்து ஓடத்தான் செய்யும். பகுத்தறிவும் சிந்தனை உணர்வும் செயல்படுகிற இந்த உலகுக்கு கருத்தம்மா திரும்பி வந்து சேர்ந்த போது வெட்கம் அவளை பிடுங்கி தின்றது. வெட்க உணர்ச்சியோடு இனம் தெரியாத பயம் மனதினுள் உருவெடுத்தது. தான் எதையெதையோ பேசிவிட்டதை அவள் உணர்ந்தாள். மனதில் அவசியமில்லாத எண்ணங்களை கிளறி விட்டு கொண்டு குமைந்தாள். அப்போது அவள் உள்ளத்தில் எதுவும் தெளிவான உருவம் பெற்றிருக்கவில்லை. ஏதோ பித்து பிடித்தது போல் இருந்தது. மானம் அவமானம் இன்றி வெட்கத்தை துறந்து, எவ்வளவு ஆபாசமான விஷயம்! ஒரு பெண் செய்யக்கூடிய காரியமாயிது. அவளுடைய கணவன் அவளை பற்றி என்ன எண்ணிக்கொள்வான்? சகல காரியங்களையும் தவறாக செய்து விட்டோம் என்ற எண்ணம் ஏற்பட்டது அவளுக்கு. அவள் மனதில் பூட்டி வைத்து கொண்டிருந்த ரகசியங்கள் வெட்ட வெளிச்சமாகிவிட்டன. அவன் சகல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு விட்டான். அவனை முன்பின் அவளுக்கு தெரியாது. அவள் அவனுக்கு சொந்தமாகி விட்டாள் என்பது உண்மைதான். அவன் அவளை மணந்து கொண்டவனாக கணவனாகவேதான் இருக்கட்டுமே. அன்று வரையிலும் பழக்கமில்லாத ஓர் ஆடவனிடம் முதலில் சந்தித்த அன்று அப்படி பழகுவது நல்லதா? அவன் என்ன எண்ணியிருப்பான்? ஒரே நாளில் கூச்சத்தையும் வெட்கத்தையும் விட்டு எவ்வாறு அவளால் நடந்து கொள்ள முடிந்தது? அவள் அடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவள்தான். வாழ்வின் அடிப்படையையே வெடி வைத்து தகர்த்தெறிந்துவிடும் அந்த கேள்வி பிறந்துவிடுமோ என்று ஒவ்வொரு கணமும் அவள் பயந்து பயந்து செத்து கொண்டுதான் இருக்கிறாள். அவன் பயங்கரமான கேள்வி ஒன்றை கேட்டுவிடக்கூடும். ஓஹோ, நீ ஏற்கனவே அடிபட்டவள்தான், அப்படித்தானே? அந்த கேள்வி எழுந்துவிட்டால் இல்லை என்று நெஞ்சை தொட்டுக்கொண்டு அவளால் பதில் சொல்ல முடியும். ஆனால் அவன் அதை நம்ப வேண்டுமே. எப்படி நம்பப் போகிறான் அவன்? நம்பாதவரை அவள் தலையில் பேரிடி விழுந்து விடாதா? கருத்தம்மாவின் மனதுக்குள்ளிருந்து ஒரு குரல் முணுமுணுத்தது. என்ன இருந்தாலும் நீ இன்னொருவனை காதலித்தவள்தானே. அவனை பற்றி எண்ணுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு விடுவாள் என்பது உண்மைதானே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆண்மையை மனதால் அவள் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதுதானே. திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே அவள் மனம் இந்த அனுபவத்தை பெற்றுவிட்டதே. ஆக இதே உணர்ச்சியில் ஆழ்ந்து கிடந்த அவள் ஓர் ஆடவனை அடைந்ததும் வெட்கத்தை துறந்து விட்டாள். அவளுக்கு வெறி பிடித்து விட்டது. மற்ற பெண்களுக்கும் இதே அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். காதல் வாழ்வில் அவளுடைய உணர்ச்சிகள் பிஞ்சிலேயே பழுத்து விட்டனவா? நல்ல வேளை, எந்த கேள்வி பிறந்து விடும் என்று அவள் பயந்து கொண்டிருந்தாளோ அந்த கேள்வி பிறக்கவே இல்லை. அவனுக்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது. என்ன சாமான்கள் வாங்க வேண்டும் என்று அவன் கருத்தம்மாவிடம் கேட்டான். அவள் சொன்னாள், கையில் இருக்கிற பணத்தை வச்சு வாங்க முடிஞ்சதை வாங்கணும். அதோடு தேவையான சாமான்கள் என்ன என்பதையும் அவள் தெரிவித்தாள். அது ஒரு நீண்ட பட்டியல். வீட்டில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்த போது கருத்தம்மாவுக்கு ஃபரே குட்டியின் நினைவு வந்துவிட்டது. அவன் இப்போது எப்படி இருப்பான்? துக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பானோ? இன்னும் அவனுக்கு பணம் கொடுக்கவில்லையே. அம்மாவோ படுக்கையில் விழுந்து விட்டாள். அவனுக்கு அது கொடுக்கப்படாமலே போய்விடலாம். அவன் தலையில் மற்றும் ஓர் இடி விழுந்தது போலாகிவிடும். ஃபரே குட்டியை பற்றிய எண்ணங்களை மனசிலிருந்து அவளால் கிள்ளி எறிய முடியவில்லை. எத்தனை பாவகரமான எண்ணம் இது! ஒரு மனைவி மற்றோர் ஆடவன் மேல் தனது சிந்தனையை மேயவிட்டு கொண்டிருப்பதா? அப்போதும் அவள் மனதுக்குள்ளிருந்து ஒரு குரல் முணுமுணுத்தது.
உன்னால் ஃபரி குட்டியை மறக்க முடியாது. இந்த பேய் கனவு வாழ்நாள் நெடுகிலும் அவளை அல்லல் படுத்தி கொண்டிருக்கப் போகிறதோ? இன்னும் கடற்கரையில் ஃபரி குட்டியின் பாட்டு கேட்டு கொண்டிருக்கிறதோ? கருத்தம்மாவின் மனம் அமைதி இழந்து தத்தளிக்க ஆரம்பித்து விட்டது. என்று அவளுக்கு மனசாந்தி கிடைக்கப் போகிறது? எப்படி கிடைக்கப் போகிறது? அது அவளுக்கு என்றுமே கிடைக்காத ஒன்றோ? கலயம், பானை, அகப்பை எல்லாம் வாங்கி கொண்டு பழனி வந்து சேர்ந்தான். வருகிற வழியில் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்களாம். வீட்டுக்கு வந்தபோது கருத்தம்மா சில குறைகள் சொன்னாள். கலயம் அத்தனை நன்றாக இல்லை. இந்த தினுசு தேவையே இல்லை. மனைவி தனது ஞானத்தை காட்டி தனது உயர்வை ஸ்தாபித்துக் கொள்ள பார்க்கிறாள். அவனை விடவும் சில விஷயங்கள் அவளுக்கு அதிகமாகவே தெரியும் என்பதுதானே அதன் பொருள். பழனியும் அதை ஒப்புக்கொண்டான். அவன் சொன்னான், எனக்கு தெரியுமா கலையமும் பானையும் வாங்குதுக்கு? அவளும் விளையாட்டாக சிரித்தாள். அன்று இரவு அவர்கள் இருவரும் உறங்கவே இல்லை. பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசி பேசி தீரவில்லை. அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்தார்கள். இவ்வாறு பேசிக்கொண்டே வந்தபோது கருத்தம்மா ஒரு கேள்வி கேட்டாள். அன்னைக்கு என் அம்மா மூர்ச்சை போட்டு விழுந்து கிடக்கிற போதே என்ன கூட்டிக்கிட்டு வந்துட்டியே, ஏன்? அவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதற்கான சுதந்திரத்தை அதற்குள் அவள் பெற்றிருந்தாள். ஒரு கணம் அவனை திக்கு முக்காட செய்து விட்டது இந்த கேள்வி. இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டே பழனி சொன்னான், கல்யாணம் கழிஞ்ச பிறகு பொண்ணை அவ வீட்டிலேயே விட்டுப்பிட்டு வர்றது ஒரு ஆம்பளை செய்யற காரியமா? எனக்கு என்னமோ அது சரின்னு படல. அவளை அவன் வீட்டில் விட்டுவிட்டு செல்வது ஒரு சிறுபிள்ளைத்தனமான காரியமாக அவனுக்கு படுகிறது என்பதை கருத்தம்மாவும் புரிந்து கொண்டாள். பழனி அன்று தன் மனதில் எழுந்த எண்ண சுழல்களை விரிவாக சொன்னான். அவனுடன் வந்திருந்த துறை ஆட்களுக்கு பெண்ணை அழைத்து சென்று விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததாம். மனசு இல்லாமதான் என் கூட வந்தியோ என்று கேட்டான் பழனி. அவள் சட்டென்று பதில் சொன்னாள், இல்ல, மனசோட தான் வந்த. தன் உள்ளத்து எண்ணங்களை எல்லாம் ஆழ புதைத்து வைத்து கொண்டிருந்தாள் அவள். கருத்தம்மா தன் தகப்பனை பற்றி பேச ஆரம்பித்தாள். முக்கியமான ஒரு விஷயத்தையும் வெளியிட்டாள். இனிமே எனக்கு அப்பா இல்ல. அவருக்கு இயற்கை குணமே அப்படி. இனிமே ஒரு பொண்ணு இருக்காளேன்னு மனசால கூட அவரு நினைக்க போறதில்ல. பழனி அதை அவ்வளவாக பொருட்படுத்தாமல் சொன்னான். வேண்டாம் போ, மகள் இல்லேன்னு அவரு நினைச்சுக்கிட்டா அப்பா இல்லேன்னு நீயும் நினைச்சுக்க, அவ்வளவுதானே. மறைமுகமாக அவள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை அல்லவா அது. அவன் சொன்னதற்கு என்ன பொருள்? என் கரங்கள் உன்னை காப்பாற்றும் என்பது தானே. பழனி தொடர்ந்து சொன்னான், உங்க அப்பன் பேராசை பிடிச்சவன், பொல்லாதவன். உங்க துறையறையன் அதுக்கும் மேல. எல்லாருமா சேர்ந்து எங்க ஆளுங்க மூக்க அறுத்து அனுப்பிட்டாங்க. அவன் உள்ளடங்கி கிடந்த மான உணர்ச்சி எழுச்சி கொண்டு விட்டது. அவன் சொன்னான், எனக்கு யாரும் இல்ல, வீடு வாசல் இல்ல. இருந்தாலும் நானும் கடலுக்கு அரசன்தான் பாத்துக்க. இந்தா கண் முன்னால விரிஞ்சு பறந்து கிடக்கிற கடல் எனக்கும் சொந்தமானதுதான். நான் கேக்குறேன், எனக்கு என்ன குறைவு? கடற்கரையில இருக்கிற முக்குவன்ல நானும் ஒருத்தன். ஆனா எனக்கு என்னைக்கும் ஒரு தைரியம் உண்டு. எனக்கு ஏன் வேலையை நல்லா பார்க்க தெரியும். வேலி ஏத்தமானாலும் சரி, இறக்கமானாலும் சரி, சுழுவா துடுப்பு பிடிச்சு மீனோட கரை வந்து சேர்ந்துடுவேன். எந்த சுழியும் என்னை ஒன்னும் அசைச்சுப்பிட முடியாது. நான் அதை தாண்டி கரைக்கு வந்துவிடுவேன். ஒருத்தரும் என்னை இழப்பமா நினைச்சுக்கிட வேண்டாம். ஆமா. கருத்தம்மா பதில் பேசவில்லை. இந்த பேச்சையே கிளப்பி இருக்க வேண்டாம் என்று கூட அவளுக்கு தோன்றியது. பழனி கோபப்பட்டு பேச ஆரம்பித்து விட்டான். அவளுடைய தகப்பனார் அவனை மதிக்கவில்லையாம். அந்த கடற்கரையை சேர்ந்த துறையறையனையோ அவசியம் என்று பட்டால் தனது கடற்கரையை சேர்ந்த துறையறையனையோ புறக்கணிப்பதற்கும் எதிர்த்து நின்று போராடுவதற்கும் அவன் தயங்க மாட்டான் போல் இருந்தது. அவன் கேட்டான், நான் எதுக்கு பயப்படணும்? அவசியமே இல்ல. என் அம்மா ரொம்ப சாது என்றாள் கருத்தம்மா. தன் தாயாரை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு. பழனி பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். அவனுடைய சிந்தனைகள் வேறு திசையில் சஞ்சரித்து கொண்டிருந்தன.
ஒன்னு சொல்லி போடுறேன், உங்க அப்பன் நேர்ல வந்து கூப்பிடாத வரைக்கும் நான் உங்க வீட்டு படி மிதிக்க போறதில்ல. தன் தகப்பனாரைப் போலவே கணவனும் அசைக்க முடியாத ஒரு தீர்மானத்தை மனதில் வரையறுத்து கொண்டிருக்கிறான் என்பதை கருத்தம்மா உணர்ந்து கொண்டாள். இருவருமே தங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்வார்கள் என்று அவளுக்கு தோன்றவில்லை. கருத்தம்மா தன்னுடைய குடும்ப உறவுகளை விளக்கினாள். இப்போது இருக்கிற நிலைமையில் அவளுக்கும் தாய் தந்தை இல்லை என்றுதான் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பது கணவன் மட்டும்தான். அவன் அவளிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அவள் அவனுக்கு கீழ்ப்படிந்து பொறுப்பேற்று குடும்பத்தை நடத்தி செல்கிற ஒரு மனைவியாக இருப்பாள். அவள் சொல்வதையெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டே வந்தான். அவனை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. எதை வேண்டுமென்றாலும் சகித்து கொள்ள அவள் தயார்தான். என்னதான் சொன்னாலும் பொறுமையுடன் கேட்டுக்கொள்ளவும் தயார்தான். அவன் மட்டும் அவளிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அது போதும் அவளுக்கு. அதே போல நீயும் என்னிடம் ஆசையோடு இருக்க வேண்டுமென்று பழனி சொல்லவில்லை. ஒரு கால் அவன் அதை எதிர்பார்க்கவில்லையோ? அது அவனுக்கு அவசியமற்ற ஒன்றுதானோ? இது ஒரு குறைதானே. அன்புக்கு விண்ணப்பம் ஒரு தரப்பிலிருந்து மட்டும்தான் வந்தது. மறுதரப்பிலும் அதே அவா தோன்றியிருக்க வேண்டாமா? ஒரு லட்சிய மனைவி என்னென்ன காரியங்களை மேற்கொள்வாளோ அவைகளை எல்லாம் தானும் செய்து முடிக்க தயாராக இருப்பதாக கருத்தம்மா சொல்லிவிட்டாள். தன்னிடம் மாறா அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்று பழனி அவளிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. அதனால் என்ன? அவளாகவே அதை அவனிடம் சொல்லிவிடக் கூடாது என்றிருக்கிறதா? அப்படி அவள் சொல்லவில்லை. அதனால் அவளுக்கு அவனிடம் அன்பே கிடையாது என்றாகிவிடுமா? பழனி அதை கேட்டிருந்தால் அவளும் வாய்விட்டு சொல்லியிருப்பாளோ என்னவோ. முதல் இரவு அவர்கள் இருவரும் சந்தித்து பேசிக்கொண்டதில் மோதல்கள் எதுவும் ஏற்படவில்லை. திடீரென்று சம்பாஷணை அருந்து நீண்ட இடைவெளி விழுந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். இருந்தாலும் இருவரும் ஒரு பொதுப்படையான முடிவை அடைந்தனர். அவர்கள் இருவருக்குமே சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று ஆசை. கருத்தம்மா சொன்னாள், சொந்தம்னு சொல்லிக்கிடுறதுக்கும் எனக்கும் யாரும் இல்ல, வீடு வாசலும் இல்ல. விடியற்காலை வேளையில் கடற்கரையில் இருந்து கூவி அழைக்கும் குரல் எழுந்தது. பழனி போக வேண்டியதுதான். அன்றாட வாழ்க்கையில் தான் செய்ய வேண்டிய சில காரியங்களை கருத்தம்மா தெரிந்து வைத்து கொண்டிருந்தாள். கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே அக்கம் பக்கத்து பெண்கள் அவளுக்கு சொல்லி இருந்தனர். இப்போது ஒரு விஷயம் அவளுக்கு நினைவு வந்தது. அவன் வீட்டை விட்டு புறப்பட்டதும் அவள் அக்கறையோடு விசாரித்தாள், இப்பவே போகணுமா தோணிக்கு? அவள் எதை மனதில் வைத்து கொண்டு விசாரிக்கிறாள் என்பது பழனிக்கு தெரியவில்லை. என்ன? தான் எண்ணியதை எவ்வாறு சொல்வது என்பது அவளுக்கும் தெரியவில்லை. காலையில எழுந்திருச்சு போறவங்க அவங்க பாட்டுக்கு போயிடப்படாது. பின் என்னென்ன செய்யணுமா? கடலுக்கு போறபோது ரொம்ப சுத்தமா போகணும். பழனிக்கு அப்போதும் புரியவில்லை. அவன் கேட்டான், என்ன சொல்லுது நீ? வெட்கம் மேலிட அவள் சொன்னாள், குளிச்சுப்பிட்டு போகப்படாதா? அவள் அவனை குளிப்பாட்டினாள். பழனி கடற்கரை சென்றபோது மூப்பன், குளிச்சுப்புட்டியா பையல என்று கேட்டான். கருத்தம்மா தன் ஊரில் தன் வீட்டோடு இருந்த காலத்திலேயே சில விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டிருந்தாள். குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்பும் பெற்று அபிவிருத்தி அடைய என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவள் அறிவாள். இந்த லட்சியம் சித்தி அடைய தன் தாய் தந்தையர் அரும்பாடுபட்டு உழைப்பதையும் அவள் கண்டிருக்கிறாள். அவளுடைய தந்தையின் வாழ்வே சிறந்த முன் உதாரணமாக அவள் கண் முன்பு வந்து நின்றது. அவர் என்றும் காசை கண்டபடி செலவு செய்து விரயம் செய்ததில்லை. எந்த காரியத்திற்கும் ஒரு கணக்கு உண்டு. சிறுக சிறுக பணம் சேர்த்ததும் தோணி வாங்கியதும் அவள் கண் முன்னாலேயே நடந்தேறிய காரியங்கள்தாம். ஏகாந்த நிலையில் அமர்ந்திருந்த போது கருத்தம்மா தன் வீட்டை பற்றி எண்ணமிடுவாள். வழி காட்ட ஓர் உருவம் இருக்கிறது. அதே பாதையில் அடியெடுத்து வைத்து முன்னேறிவிட்டால் போதும். பழனியை குளிப்பாட்டி அவனை சுத்தமாக அனுப்பி வைத்தாள் அவள். எனினும் தோணிகள் மீண்டும் கரை வந்து சேருவது வரை அவள் கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தாள்.
அன்று 2 கறிகள் தயாரித்து சமையல் செய்திருந்தாள். நேற்று இருந்ததை விடவும் இன்று அவளுக்கு பழனியிடம் நெருக்கமான உறவு உண்டு. அவன் வரும் வழி நோக்கி அவள் காத்திருந்தாள். சமீப காலமாக ஏனோ அந்த கடற்கரையில் சாலை மீன் அகப்படவில்லை. அன்று சாலை மீன்கள் ஏராளமாக வலையில் சிக்கின. அவன் பங்குக்கு அன்று 30 ரூபாய் வரையிலும் கிடைத்தது. வலையை செம்மையாக உதறி காய போட்டுவிட்டு எல்லோரும் குளித்து கொண்டிருந்தனர். அப்போது ஐயப்பன் தனது சகாக்களை நோக்கி வினவினான். நாம எல்லாருமா இன்னைக்கு அரிப்பாட்டுக்கு போய் வயிறு நிறைய வெட்டிப்புட்டு வருமா? ஒருவருக்கும் ஆட்சேபனை இல்லை. மடி நிறைய காசு குலுங்குகிறது. கடல் அன்னை மனம் கனிந்து அளித்த செல்வம். குஷியாக அதை செலவு செய்வதில் என்ன தவறு? பழனி மட்டும் எதுவும் பதில் பேசாதிருந்தான். வெளுத்த குஞ்சு கேட்டான். என்ன பழனி, நீயே மட்டும் வாய மூடிக்கிட்டு கம்மன் இருக்க? ஆண்டி குஞ்சு பழனியை கேலி செய்தான். என்னடா அர்த்தம் இல்லாம உளறீங்க? புது பொண்ணு சோறும் கரையும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கும். அவன் மேல இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து திங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பான். நியாயம்தானே? அப்படியே இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பு என்று கொச்சப்பன் கேட்டான். இள வயதில் அவ்வாறு ஆசைப்படுவது இயல்புதானே. அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் மனம் முடித்தவர்கள்தாம். கல்யாணமானவர்களின் அனுபவத்தை கொண்டு வேலாயுதன் பொதுப்படையாக சொன்னான். முதல்ல 4-5 நாள் கனக்குஷியா இருக்கும். அப்புறம் போக போக வீட்டுல சோறும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது நாக்குக்கு ருசியா படாது. எல்லோரும் குளியலை முடித்து கொண்ட போது வெளுத்த குஞ்சு கேட்டான். பழனி, நீ வாரியா? நான் வாரேன் என்றான் பழனி. அவன் மனசில்லா மனசோடுதான் அப்படி சொன்னானோ? எல்லோரும் ரோட்டுக்கு வந்து பஸ் பிடித்து அரிப்பாட்டுக்கு சென்று விட்டனர். வெகு நேரம் காத்து கொண்டிருந்தாள் கருத்தம்மா. பழனி வந்து சேரவில்லை. கடற்கரைக்கு வந்து அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். தோணிகள் கரையில் ஏற்றி போடப்பட்டிருந்தன. ஒரு தோணியாவது கடலில் இருப்பதாக தோன்றவில்லை. கடற்கரையில் ஆள் அரவத்தையே காணோமே. அப்போது ஆண்டியின் வீட்டுக்காரி பாரு அங்கு வந்து சேர்ந்தாள். அவள் கேட்டாள். என்னம்மா புது பொண்ணே, கடல்ல என்னத்தை பார்த்துக்கிட்டு நிக்கிற? கருத்தம்மாவை வெட்கம் பிடுங்கி தின்றது. ஒண்ணுமில்ல, சும்மா பார்த்துக்கிட்டு நிக்கிற, அவ்வளவுதான். பாருவுக்கு புரிந்து விட்டது. புருஷன் வர வழி பார்த்துக்கிட்டு நிக்க போலிருக்கு. அவங்க எல்லாருமா அரிப்பாட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கையில காசு குலுங்குது. ஆமாம். கருத்தம்மாவின் சொந்த கடற்கரையிலும் இதே கதைதான். அங்கு எல்லோரும் ஆலப்புழைக்கு செல்வது வழக்கம். இந்த வழக்கங்கள் மாறாதவரை விமோச்சனம் இல்லை. இன்று அரிப்பாட்டுக்கு போய் வீண் செலவு செய்யும் காசு கையில் இருந்தால் எத்தனை காரியங்களை நிறைவேற்றி விடலாம். இது போன்ற எண்ணங்கள் அவள் மனதில் வட்டமிட்டன. எண்ணி எண்ணி பார்த்தபோது அவள் மனசுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனா ஒண்ணு, உன் புருஷன் திரும்பி வரும்போது புது பெண்ணுக்கு பட்டோ புடவையோ வாங்கிட்டு வருவான். ஆனா தண்ணி குடிக்க குவளை வேண்டாமா அக்கா? அது கூட இல்லையே. சட்டி கூட 2 தான் இருக்கு. பாரு அனுபவம் மிகுந்தவள். அவள் சொன்னாள். அதெல்லாம் எந்த வீட்டுல தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் சாகர காலத்துல வாங்கி வச்சுக்கிட்டாதான் உண்டு. பழையபடி கடல் வறண்டு போகிற போது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வித்து திங்கலாம். ஒரு நாய் கருத்தம்மாவின் குடிசையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. உள்ளே தாவுவதற்கு ஒரு தருணம் வாய்க்க வேண்டும். கருத்தம்மா வீட்டை பார்க்க வந்தாள். அவள் நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தாள். கடைசியில் நன்றாக இருள் சூழ்ந்த வேளையில் அவன் வந்து சேர்ந்தான். கையில் ஒரு பொட்டலமும் இருந்தது. கோபத்தோடு முகத்தை தூக்கி வைத்து கொண்டால் என்ன என்று கூட கருத்தம்மா எண்ணினாள். ஆனால் அவள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. நெஞ்சோடு அந்த எண்ணம் நின்றுவிட்டது. மேலும் அவ்வாறு நடந்து கொள்வதை பழனி விரும்புவானா? சந்தேகம்தான் அவளுக்கு. முகத்தில் மிகுந்த பிரயாசையுடன் புன்னகையை வரவழைத்து கொண்டு கேட்டாள் அவள். இப்பதான் தோணி கரை வந்து சேர்ந்ததோ? அதன் உட்பொருள் பழனிக்கு எட்டவில்லை. அவன் சொன்னான். இல்ல, இத பாரு. பொட்டலத்தை அவள் கையில் கொடுத்தான். அதை பிரிக்கும் போதே அவள் கேட்டாள். இந்த கடற்கரையில வலையை வீசினா துணிமணி எல்லாம் கிடைக்குமா? அவன் சிரித்தான். அவளும் சிரித்தாள். ஜரிகை போட்ட துண்டு ஒன்று.
கருத்தம்மா அதை பிரித்து பார்த்தாள். அகலமான பெரிய துண்டு. பழனி அதற்கு என்ன விலை என்பதையும் சொன்னான். அம்மாதிரி அவர்கள் 5 பேரும் ஒவ்வொரு துண்டு வாங்கினார்களாம். வெளுத்த குஞ்சு, வேலாயுதன், ஐயப்பன், கொச்சுராமன், பழனி எல்லோரும் ஆளுக்கொன்று வாங்கி கொண்டார்களாம். வேலாயுதனின் குழந்தைக்கு உடம்புக்கு வந்திருந்தது. அவன் மனைவி மருந்து வாங்குவதற்கு கையில் பணம் இல்லாமல் தன்னை தேடி தன்னுடைய வீட்டுக்கு வந்ததாக பாரு சற்று முன்புதான் சொன்னாள். ஐயப்பன் வீட்டிலும் அதே நிலைமைதான். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது ஒரு புதிய ஜரிகை போட்ட துண்டு இருக்கிறது. கருத்தம்மாவின் மனதிற்குள்ளிருந்து சிரிப்பு குமிழியிட்டு பொங்கி வந்தது. தண்ணி குடிக்க ஒரு குவளை கூட இல்ல, ஜரிகை துண்டு எதுக்குன்னு கேட்கிறேன். அவள் முகத்தில் பொங்கி வழிந்த சிரிப்பின் உட்பொருளை பழனியால் வாங்கி கொள்ள முடியவில்லையோ? அவனும் கூடவே நகைத்தான். நான் எதுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா என்று கேட்டான். எதுக்கு? மன்னார் சாலையில திருவிழா வருதே, அதுக்கு போகணும். இதை போட்டுக்கிட்டு நில்லு பாப்போம். ஆசை வெறி பொங்க அவளை பார்த்து கொண்டு நின்றான் பழனி. அவனது பார்வை அவளுடைய எடுப்பான அங்கங்களில் நிலை குத்தி நின்றது. அவள் மறுபக்கம் திரும்பி நின்று கொண்டாள். அவன் அவளுடைய பின்புறத்தை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். அவள் உடுத்தியிருந்த வேட்டி மெல்லிசாகத்தான் இருந்தது. பழனி 2 எட்டில் அவளை நெருங்கினான். உடம்பெல்லாம் ஒரே வேர்வையாயிருக்குது என்றாள் அவள். அவசியமான பண்ட பாத்திரங்கள் கூட வீட்டில் இல்லாத போது ஜரிகை துண்டு வாங்கியது தவறான காரியம்தானோ? அவனுடைய மனதில் எழுந்த ஆசையல்லவா அது? மனைவிக்கு ஜரிகை துண்டு அணிவித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை என்பது முற்றிலும் காரண காரியங்களுக்கு பகுத்தறிவுக்கும் உட்பட்ட ஒன்றா? வீட்டுக்கு தேவையான பண்டங்கள் எல்லாம் வாங்கி அடுக்குவது, நிறைய பணம் சேர்த்து குவிப்பது, இவை மட்டும்தான் வாழ்க்கையா? மனித உணர்ச்சி என்ற ஒன்று இல்லையா? வாழ்வில் அதற்கும் ஓர் இடம் உண்டல்லவா? கண்டிப்பாக உண்டு. ஆனால் பழனி செய்த காரியம் அவளுடைய வீட்டில் என்றும் நிகழ்ந்ததில்லை. அப்படி நடந்ததாக அவளுக்கு நினைவில்லை. அதனால் இது வீண் செலவு என்று அவளுக்கு பட்டிருக்கலாம். அதனால் தான் நல்ல உடை அணிந்து கொள்வதில் தன் கணவனுக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படுகிறது. அப்படியானால் அவளுக்கும் சந்தோஷத்தை தருகிற விஷயம்தான் அது. ஜரிகை துண்டு வாங்கிய குற்றத்திற்கு அவனை ஆளாக்கவோ, அதை பற்றி அவனிடம் உரிமையுடன் கேட்கவோ, விமர்சிக்கவோ கருத்தம்மா தயாராக இல்லை. அதெல்லாம் அவளுக்கு மறந்து போய்விட்டதா? அவன் அவளை அணைத்து கொண்டான். ஈருடல் ஓர் உடலாகிவிட்டது. இதழ்கள் இணைந்தன. பொழுது செல்வதை கூட உணர முடியாமல் இருவரும் கள்வெறியில் ஆழ்ந்து போய் நின்று கொண்டிருந்தனர். தழுவிக்கொண்ட கைகள் தளர மறுத்தன. தங்கள் உடல்களை வெவ்வேறாக பிரித்து கொள்ள முடியும் என்றே அவர்களுக்கு தோன்றவில்லை. ஒரு கால் ஜரிகை துண்டும் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றுதான் என்ற ஞானம் கருத்தம்மாவுக்கு அப்போது பிறந்திருக்கலாம். ஏதோ வாழ்க்கை என்பது சட்டியும் பெட்டியும் தோணியும் வலையும் வாங்கி வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அதில் ஜரிகை துண்டுக்கும் ஒரு இடம் உண்டு. ஒரே பாத்திரத்தில் சோற்றை எடுத்து வைத்து கொண்டு இருவரும் சாப்பிட்டார்கள். அப்போதும் வெறி மயக்கத்தில் கருத்தம்மாவின் கண்கள் பாதிதான் திறந்திருந்தன. முகத்தில் விசேஷ ஒளி ஒன்று வீசியது. கையில் ஒரு கவளம் சோற்றை எடுத்து அவளுடைய வாய் அருகே கொண்டு சென்றான் அவன். ஐயோ, இத்தனை பெருசா உருட்டினா என் வாய் கொள்ளாது. கடலில் ஒவ்வொரு நாளும் இயற்கை சக்திகளோடு போராடுகிற வலுவான தோள்களையும் புஜங்களையும் கொண்டவன் உருட்டிய கவளம் பின் எப்படி இருக்கும்? அவன் மறுபடியும் ஒரு கவளம் சிறு உருண்டையாக எடுத்து கொண்டான். அவள் ஒரு கவளம் எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். இப்போது அவன் சொன்னான், இது ஏன் வாயில ஒட்டிக்கிட பத்தாது. இந்த தமாஷை எண்ணி அவர்கள் இருவரும் வெகுநேரம் சிரித்தனர். ஜரிகை துண்டு வாங்கியதற்கு அவனுக்கு கொடை கொடையாய் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்ட கருத்தம்மா இப்போது சொன்னாள், இன்னும் ஒரு பட்டு ஜம்பரும் நல்லதா ஒரு புடவையும் வாங்கணும். ஆவேசம் சற்று தணிந்தது. கருத்தம்மா மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தாள். குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதுதான் அவளுடைய முக்கியமான ஆசை.
அந்த ஆசை இனிமேல்தான் நிறைவேற வேண்டும். அன்று தன் கணவனுக்கு என்ன வருமானம் கிடைத்தது என்பதை அவள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்கு உரிமை கிடையாதா அவளுக்கு? கிடைத்த பணத்தில் என்னென்ன செலவு செய்தான் என்பதையும் அவள் தூண்டி கேட்டு அறிந்து கொள்ள துடித்தாள். கருத்தம்மா கேட்டாள், இன்னைக்கு பங்கு எவ்வளவு கிடைச்சது? 20ஓ 30ஓ கிடைச்சது. கையில மிச்சம் எவ்வளவு இருக்குது? அலட்சியமாக அவன் சொன்னான். பொட்டலம் அங்க வச்சிருக்க, வேணும்னா எடுத்து பாரு. கருத்தம்மா பொட்டலத்தை எடுத்து அதை பிரித்து பார்த்தாள். மொத்தம் 2 ரூபாய் இருந்தது. 28 ரூபாய் செலவாகி இருக்கிறது. அந்த பணம் மட்டும் இருந்திருந்தால் அதை வைத்து எத்தனை காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அவள் அதை வாய்விட்டு சொல்லவும் தயங்கினாள். கணவனுடைய தோளில் சாய்ந்தவாறு அவள் சொன்னாள், இங்க அடுக்களையும் ஒண்ணுதான், படுக்கிற இடமும் ஒண்ணுதான். இப்படி இருந்தா போதுமா? போதாது என்ற யந்திரம் போல் பதில் சொன்னான் பழனி. நாம இன்னும் என்னென்னமோ செஞ்சு முடிக்க வேண்டியிருக்குது. அது எத்தனை முக்கியமான ஒன்று என்பது கருத்தம்மாவுக்கு தெரியும். அவள் வாய்விட்டு சிரித்து கொண்டே சொன்னாள். அவள் சொன்னதன் சாராம்சம் என்ன? வீடு வாசலோ உறவினர்களோ இல்லாத பழனியை அவள் அரையன் பழனி என்று அழைக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விடுவாளாம். அவனை புது மனிதனாக்கி விட வேண்டும் என்பதுதான் அவளுடைய தீர்மானம். இப்போது அத்தனை விஷயங்களையும் அவன் முன்னால் சொல்வதற்கும் சுதந்திரம் இருக்கிறது அவளுக்கு. அவள் மீது அவன் வைத்திருக்கும் ஆசை இப்போது அவளுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. தன் வாழ்வை கருத்தம்மா திருத்தி சீர்படுத்த நினைப்பதில் பழனிக்கும் திருப்திதான். ஆனால் அவன் அவளுடைய பேச்சுக்கு செவி சாய்த்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். மனதை கொள்ளை கொள்ளும் புன்னகை முகத்தில் மலர கருத்தம்மா சொன்னாள், இனிமே கிடைக்கிற காசு எல்லாம் இப்படி செலவழிக்க கூடாது. தனது 2 கைகளாலும் அவனுடைய கன்னங்களை அழுத்தியவாறு அவள் மேலும் சொன்னாள், அதுக்கு நான் இடம் தரமாட்டேன். அப்போ நான் டீ குடிக்க வேண்டாம், சோறும் திங்க வேண்டாம், அதானே நீ சொல்றதுக்கு அர்த்தம்? அவனுக்கு வேண்டிய உணவு வகைகளை தானே தயாரித்து தந்து விடுவதாக சொன்னாள் கருத்தம்மா. அதோடு முக்கியமான ஒரு கேள்வி அவள் மனதில் பிறந்தது. குழந்தை பிறந்தா நாம என்ன செய்வோம்? பழனிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. குழந்தைகள் பிறக்கும், அதற்கு இப்போது என்ன செய்ய வேண்டும்? பிறந்தா என்ன, அது பாட்டுக்கு வளர்ந்து பெருசாகும். ஒன்றும் தெரியாத, எதை பற்றியும் கற்பனை எண்ணங்கள் கூட இல்லாத பச்சை குழந்தையிடம் விளக்குவது போல் தனது வாழ்க்கை திட்டத்தை பழனியிடம் விளக்கி சொன்னாள் கருத்தம்மா. ஒரு தோணியும் வலையும் சொந்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அரையனுக்குத்தான் அந்த அபிலாஷை இல்லை. பழனிக்கு அந்த ஆசை உண்டு. அவனுடைய ஆசையை மேலும் மேலும் வளர்த்து விரிவாக்கினாள் கருத்தம்மா. அப்போது பழனி சொன்னான், இந்த கடற்கரையில் இருக்கிற ஒவ்வொரு அரையனும் இப்படி நினைச்சிருந்தானா இதுக்கு முன்ன எல்லாரும் கோடீஸ்வரனா ஆயிருப்பாங்க. ஏன் அப்படி ஒருத்தங்கூட நினைக்கல? நாம அப்படி நினைச்சா என்ன? கேள்வியையே பதிலாக சொன்னாள் கருத்தம்மா. ஒரு சர்வசாதாரண அரையனுடைய நெடுங்கால நம்பிக்கையை அவனும் வெளியிட்டான். அரையன் பணம் சேர்க்க முடியாது. கோடானு கோடி உயிரினங்களை கொன்று குவிப்பதில்தான் அவனுக்கு சிறிது பணம் கிடைக்கிறது. பரிபூரண சுதந்திரத்துடன் கடல் நீரில் அங்கும் இங்கும் விளையாடி திரிகிற ஜீவன்களை ஏமாற்றி வலையில் சிக்க வைப்பதன் மூலம்தான் அவனது வாழ்க்கை நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான உயிர்கள் மூச்சு திணற, விழிகள் பிதுங்க, துடி துடித்து சாவதை பார்க்கும்போது எத்தனை பரிதாபமாக இருக்கிறது. அன்றாடம் அந்த காட்சியை கண்டு கொண்டிருப்பவனுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வாறு உயிர் கொலையில் கிடைக்கிற பணம் தங்காது. அந்த பணத்தை சேர்த்து வைக்கவும் முடியாது என்பதுதான் அவர்கள் நம்பிக்கை. இல்லைனா கடற்கரைக்காரங்க ஏன் பட்டினி கிடந்து சாகுறாங்க? இவைகளெல்லாம் பழனியின் வேதாந்த விசாரம் அல்ல. நெடுந்தூரத்துக்கு விரிந்து பறந்து கிடக்கும் அந்த கடற்கரை மக்கள் நூற்றாண்டு காலமாய் தலைமுறை தலைமுறையாய் இதே கருத்தை கூறி வருகின்றனர். கருத்தம்மா காதிலும் இந்த பேச்சு பல முறை விழுந்திருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசிய ஒருவன் உண்டு. அது அவளுடைய அப்பா. தன் தகப்பன் சொல்லிக் கொண்டிருந்ததை ஆரம்பத்தில் கருத்தம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அந்த பேச்சு அவளுடைய மனதுக்கு ஏற்றதாக இல்லை. என்று அவள் அதை முற்றிலும் உணர்ந்து கொண்டு விட்டாள் என்பதோடு அவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லிலும்
மிகுந்த ஆழமும் பொருளும் இருப்பதாகவும் அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. இதையெல்லாம் மனதில் எண்ணிக்கொண்டாள் என்றாலும் அதை வெளியிட்டு பழனிக்கு எதிராக ஒரு வாதத்தை கிளப்பவில்லை. அதற்கான மனத்தெம்பும் அவளுக்கு இப்போது இல்லை. மீண்டும் பழனி சொன்னான், மரக்கான் எதுக்கு பணம் சேர்க்கணும்னு கேட்கிறேன். இதோ கண் முன்னால தொலை தூரம் தெரியுதே கடல். இதுதான் மரக்கானுக்கு சொத்து. கடல்ல இல்லாத ஒண்ணு இருக்கவா செய்யுது? சேர்த்து வைக்காம இருந்தா கடல் தாய் மேலும் மேலும் தந்துகிட்டே இருப்பா. நம்ம குல தர்மம் அது. அப்படின்னா மீன்பிடி இல்லாத சமயத்துல பட்டினி கிடந்து சாவரமே, ஏன்? அதை அனுபவிச்சுக்கிடத்தான் வேணும். கருத்தம்மா தன் தாய் தந்தையரின் அரிய முயற்சியை மனதில் எண்ணி பார்த்து கொண்டாள். முயற்சியின் விளைவால் தோணியும் வலையும் சொந்தமாகிவிட்டன. அதை நினைக்கையில் பட்டென்று இதயத்தில் ஒரு தீப்பொறி பட்டது. அந்த எரிச்சல் அவளுடைய மனதின் ஊடே எங்கும் வியாபித்து சென்றது. தோணியும் வலையும் எங்கிருந்து வந்து குதித்தனவாம். பாவம் ஹரி குட்டி அதோ கதியாய் அழிந்தே போனான். நீ உங்க அம்மாவையும் அப்பாவையும் மனசுல வச்சுக்கிட்டு தானே இவ்வளவும் பேசுத? பழனியின் முகபாவம் மாறுவது போல் தோன்றியது. அவன் சொன்னான், உனக்கு பேராசை பிடிச்ச புத்தி அவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இங்க என்னடானா பொஞ்சாதி வீட்டுக்கு விருந்துக்கு என்னைக்கு போறேன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே கேள்வியை எல்லா பெண்களும் அவளை பார்த்தும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர். அவளாலும் இக்கேள்விக்கு தக்க பதில் சொல்ல முடியவில்லை. கல்யாணத்துக்கு பின் விருந்துக்கு அழைத்து செல்லாமல் இருப்பது பெரிய குறைதான். ஆனால் அது நடக்கப் போகிறதா என்பதில் அவளுக்கு சந்தேகம்தான். அவள் சொன்னாள், அம்மா உடம்பு சரியில்லாம படுக்கையில விழுந்து கிடக்கிறதை பார்த்து புட்டுத்தானே நாம வந்தோம். அங்கிருந்து யாரு இங்க வர முடியும்? சிறிது நேரத்திற்கு பின் சிரித்து கொண்டே ஆனால் ஆணித்தரமான குரலில் அவள் கேட்டாள், கல்யாணம் கழிஞ்சு இங்க வந்தமே, மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்கன்னு ஒருத்தராவது நம்ம விருந்துக்கு அழைச்சாங்களா? வழக்கமா அப்படியெல்லாம் செய்வாங்களே. விளையாட்டாகத்தான் கருத்தம்மா இதை சொன்னாள் என்றாலும் ஏன் சொன்னோம் என்று அவள் மனசு வருந்தியது. பழனிக்கு கிடைத்த ஒரு சூடுதானே இது. பழனியும் நொந்து கொண்டான். அவள் ஏதோ விளையாட்டு போக்கில் அப்படி சொன்னதாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் முகபாவம் மாறியது. அது முந்தையே தெரிஞ்ச விஷயம்தானே. விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு ஒருத்தருமே கிடையாதுன்னு தெரியாதா? பின்ன எதுக்கு என்ன தேடி பிடிச்சாராம்? கருத்தம்மாவின் முகம் சோர்ந்து போய்விட்டது. பழனி மனம் நொந்து பேசுகிறான். இப்படி பேசுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதோடு பேச்சை முடித்திருந்தாலும் எவ்வளவோ நன்றாக இருக்கும். அப்போ அவர் மனசுல நினைச்சுக்கிட்டது வேறொன்னு. யாருமே இல்லாம அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்த. அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுவதுக்கு கூட நாதி கிடையாது. கடற்கரையில கெட்ட பேரு சம்பாதிச்சுக்கிட்ட பொண்ணு குதிரை மாதிரி நின்னுகிட்டு இருந்தது. எல்லாருமா சேர்ந்து அவளை அவன் தலையில கட்டி அனுப்பி வச்சுட்டாங்க. கடலுக்கு போய் அங்கேயே அவன் செத்து தொலைஞ்சு போனாலும் அழுவதுக்கு ஆள் கிடையாது. நடந்த விஷயம் இதுதான். எத்தனை பயங்கரமான தாக்குதல்! கடற்கரையில் கெட்ட பெயர் சம்பாதித்த பெண்ணாம் அவள். எப்படி அவளால் இதை கேட்டு பொறுத்து கொண்டிருக்க முடியும் என்றாலும் அதுவும் உண்மைதானே. மனசோடு மனசாய் புதைந்து கிடந்த குற்ற உணர்ச்சி பேருருவம் பூண்டு அவள் முன் எழுந்தது. அவளுடைய முகத்தை பார்த்தே அவளுடைய கணவன் சொல்கிறான், கெட்ட பெண்ணாம். கருத்தம்மா கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விக்கி விக்கி அழுதாள். அவள் அழுத போது அவளுடைய உடம்பு பூராவும் நடுக்கம் எடுத்தது. அவன் அவளை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவள் கேவி கேவி அழுத ஒலி நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவனுக்கு அவளிடம் இரக்கம் தோன்றிற்றா? அசரீரி போல் ஒரு குரல் அவளுடைய செவிகளில் விழுந்தது. இது நான் சொல்றது இல்ல, எல்லாரும் அப்படி சொல்றாங்க. ஆமாம். பழனியின் மனம் சற்று இறங்கிவிட்டது. நான் அப்படி சொல்லவில்லை என்று தானாக சொன்னானே. எல்லாம் அந்த பப்புதான் சொல்லுதான். கல்யாணத்திற்கு பின் அன்று முதன்முறையாக அந்த வீட்டின் உள் கண்ணீர் சிந்திற்று. ஆறுதல் சொல்லி தேற்ற முயன்றான் பழனி. உணர்ச்சி வசப்பட்டு தத்தளித்து கொண்டிருந்த இதயங்களை கருமேகம் திரண்டு சூழ்ந்து கொண்டது. பொழுது விடியும் வரை அதன் நிழல் அந்த வீட்டின் உள் வியாபித்து கொண்டிருந்தது. விக்கி விக்கி அழுது கொண்டே அவள் சொன்னாள்,
நான் கடற்கரையில இருக்குதுக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்லும்படி நடந்துக்கிட மாட்டேன். தன் மீது அவன் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டுமென்று அவள் அவனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். கடலுக்கு செல்கிற கணவனை கரை சேர விடாமல் செய்கிற காரியத்தை அவள் ஒரு நாளும் செய்ய மாட்டாள். அலைகள் வெகுண்டெழுந்து குடிசைகளை கபளீகரம் செய்யக்கூடிய உற்பாதங்கள் விளையும்படி விடமாட்டாள். அவளுடைய செய்கையின் விளைவாக விஷம் கொண்ட பாம்புகளை கடற்கரை மணலில் இழைய நேராது இனம் கூற முடியாத கொடிய கடற்பிராணிகள் கடலின் நீர்மட்டத்துக்கு மேலே எழுந்து வந்து வாயை திறந்து புயல் காற்றை கக்கவும் ஒரு சந்தர்ப்பத்தை அவள் சிருஷ்டிக்க மாட்டாள். அவனுடைய விசாலமான மார்பில் தனது தலையை சாய்த்து அந்த இடத்தையெல்லாம் அவள் கண்ணீரால் மெழுகினாள். அவளால் இதை தவிர வேறு என்னதான் செய்ய முடியும்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.